அனைவருக்கும் வணக்கம். நாம் மனிதனுடைய சக்கரங்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதே வரிசையில் இன்றைக்கி நம்ம அந்த மணிப்பூரக சக்கரத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் போன்ற சக்கரங்களை பற்றி பார்த்தோம். இன்று சுவாதிஷ்டானத்திற்கு அடுத்த சக்கரமான மணிப்பூரக சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மணிப்பூரக சக்கரத்தை பார்த்துட்டிங்கன்னா இதற்கு 10 இதழ் தாமரை கொண்ட ஒரு வடிவம்னு சொல்கிறாங்க. 10 இதழ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இதற்கு மஞ்சள் நிற வண்ணம் கொடுத்துருக்காங்க. இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம் ரங் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரங் என்ற மந்திரத்தை பீஜ மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதன் மூலமாக இந்த மணிப்பூரக சக்கரத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செயல்பாட்டுக்கு வைக்கலாம், ஒரு முழு ஆக்டிவாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மணிப்பூரக சக்கரம் நம்ம உடம்பில் நடு பகுதியில் இருக்கின்றது. அதாவது நம்முடைய தொப்புளுக்கு சிறிது மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த மணிப்பூரக நரம்பு முடிச்சுகள், அதாவது அந்த சக்கரங்கள் இருக்கின்றது. இந்த மணிப்பூரக சக்கரம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு நல்ல ஒரு செயல்பாட்டில் இருந்து நல்ல ஒரு ஆக்டிவ் இருந்தது பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இந்த உடல்வானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்றால் உடம்பில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம், அதிலிருந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் சக்திகள் அனைத்தும் உடம்பில் உச்சந்தலையிலிருந்து கால் வரை சரிசமமாக அந்த சக்திகளானது அனுப்பப்படும். காரணம், உடம்பில் நடுப்பகுதியில் இருப்பதனாலே மேலேயும் சக்திகள் பரப்பப்படும், கீழேயும் சக்திகள் அனுப்பப்படும். 2 பக்கங்களிலுமே சக்திகள் சமமாக அனுப்பப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உடம்புகளும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மணிப்பூரக சக்கரம் ஒரு ஆளுக்கு நல்ல ஆக்டிவேட்டில் நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அவங்கள பார்த்தீங்கன்னா மிகவும் வலிமை உடையவராக, மிகவும் ஒரு உழைப்பாளியாக, அவங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் வெற்றி அடைவார்கள். முழு உழைப்பும் முழு முயற்சியும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக தன்னுடைய தொழிலை பார்த்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய தொழிலில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் சின்சியராக இருப்பாங்க. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரக சக்கரத்தில் அந்த செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலதிபர்கள்லாம் உழைத்து முன்னேறியவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரக சக்கரத்தில் மையம் கொண்டிருப்பவங்க தான். அப்போ இந்த மணிப்பூரக சக்கரம் ஒருவருக்கு நன்றாக செயல்பட்டால் நம்முடைய அந்த வயிற்றினுடைய அந்த பாகங்கள், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், உடல் உறுப்புகள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மிகவும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயிறு, குடல், கணையம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உறுப்புகள் தான் இந்த மணிப்பூரக சக்கரத்தின் ஒரு ஆளுமையில் தான் இருக்குது. மணிப்பூரக சக்கரம் தான் இந்த உறுப்புகளை எல்லாம் சரிவர நடத்தி கொண்டிருக்கின்றது. மணிப்பூரக சக்கரம் நல்லா செயல்பட்டால் இந்த உறுப்புகள்லாம் என்றைக்குமே ஃப்ரெஷ், எந்த ஒரு நோயும் இல்லாமல் நன்றாக இருக்கும். அப்போ நம் உடலில் அந்த வெப்பம் சம்பந்தமாக பலருக்கு நோய்கள்லாம் வருகின்றது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூரக சக்கரம் சரியாக ஆக்டிவேட்டில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பலருக்கு அந்த வெப்பம் சார்ந்த நோய்கள் வருவதற்கான காரணமும் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த மணிப்பூரகம் சக்கரம் வரைக்குமே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நம் வாழ்க்கையை முடித்துவிட்டு செல்கின்றோம். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இளமை பருவம் அவன் திருமணமாகி வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய செல்வத்திற்காக, தன் குடும்பத்தை பார்ப்பதற்காக செல்வம் ஈட்டுவதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி தன்னுடைய வயது முதிர்ந்து போய் வயதாகி போய் இறந்து விடுகின்றான். இது பார்த்திங்கன்னா மணிப்பூரக சக்கரம் வரைக்கும் தான் அவனுடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு மேலே அவர்கள் யாருமே வாழ்க்கையை வாழவில்லை என்று சொல்ல முடியாது. பெரும்பாலான மனிதர்கள் 99% மக்கள் இந்த மணிப்பூரக சக்கரத்திலேயே அதனுடைய வாழ்க்கையை முடித்து விடுகின்றனர். அதற்கு மேலே செல்வதற்கு மிகவும் பெரிய பெரிய சித்தர்கள், தவ யோகிகள் மட்டும்தான் அவரால் செல்ல முடிகின்றது. அனைவருக்கும் நன்றி.